முருகன் அனைவரின் வேண்டுதலையும் கேட்கிறார். ஆனால் சிலருக்கு மட்டும் உடனே பலன் கிடைப்பது ஏன்? இதன் பின்னால் இருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் முருகனிடம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்போம். சிலருக்கு அது விரைவில் நிறைவேறுகிறது. ஆனால் சிலர் வருடக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் முருகன் ஒருவரை நேசித்து மற்றொருவரை புறக்கணிப்பது அல்ல. உண்மையில் முருகன் நம் வாழ்க்கைக்கு எது சரியான நேரம் என்பதை அறிந்திருக்கிறார். ஒரு விவசாயி விதை போட்ட உடனே அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. மழை பெய்ய வேண்டும், விதை முளைக்க வேண்டும், பயிர் வளர வேண்டும். அதன் பிறகுதான் அறுவடை கிடைக்கும். அதேபோல் நாம் வேண்டுதல்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் கேட்பதை விட நமக்கு தேவையானதை முருகன் தருகிறார். உடனே நிறைவேறும் வேண்டுதல்களுக்கு பின்னால் நம்பிக்கை, பொறுமை, நேர்மையான முயற்சி ஆகியவை இருக்கும். முருகனை நம்பி அணுகுபவர் தன் கடமையையும் விடாமல் செய்வார். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். எனவே நான் இத்தனை நாள் வேண்டிக் கொண்டேன், ஏன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று மனம் தளர வேண்டாம். முருகன் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிட மாட்டார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதை செய்யுங்கள், உங்கள் முயற்சியை தொடருங்கள். சரியான நேரம் வந்தால் முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் வெளிப்படும். ஓம் சரவணபவ.